அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் இஹ்லாஸுடைய சிறப்புகள். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குறிப்பிட்ட தொழுகைகளில் சூரத்துல் இஹ்லாஸை ஓதியுள்ளார்கள். அதனை பற்றிய சில ஹதீஸ்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஃபஜ்ருடைய முன்சுன்னத் இந்த உலகத்தை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அத்தகைய இந்த ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தினுடைய 2 ரக்காயத்துகளில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று தொடங்கக்கூடிய அத்தியாயத்தையும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கக்கூடிய அத்தியாயத்தையும் ஓதுவார்கள். இது என்றாவது ஒரு நாள் மட்டும் என்றில்லாமல் தினமும் இதைத்தான் ஓதியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 1316. மக்ரிபுடைய பின் சுன்னத்திலும் இஹ்லாஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியுள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய பின் சுன்னத் 2 ரக்காயத்துகளிலும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துடைய ரக்காயத்துகளிலும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று தொடங்கும் அத்தியாயத்தையும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கும் அத்தியாயத்தையும் ஓதுவதை நான் 20 முறையேனும் பார்த்திருக்கின்றேன் என்று அறிவிக்கக்கூடியவர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நஸஈ 982. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர தொழுகையில் முதல் ரக்காயத்தில் சப்பிஹிஸ்ம ரப்பில் அலா என்ற அத்தியாயத்தையும் 2வது ரக்காயத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தையும் 3வது ரக்காயத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயத்தையும் ஓதுபவர்களாக இருந்தார்கள். சலாம் கொடுத்து முடித்ததும் சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்று 3 முறை சொல்வார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நஸஈ 1710, 1711, 1712. இந்த ஹதீஸானது நஸஈ நூலில் 17 வெவ்வேறான அறிவிப்புகளை கொண்ட திரும்ப வரிசையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாபீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையில்லம் கஅபாவிற்கு வந்து தவாஃப் செய்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவில் ஹஜ்ரத் அஸ்வத்துடைய மூலையில் தமது கையை வைத்து முத்தமிட்டார்கள். வேகமாக 3 முறையும் சாதாரணமாக நடந்தவாறு 4 முறையும் காபாவை வலம் வந்தார்கள். பிறகு மகாமு இப்ராஹீமை முன்னோக்கி சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தில் நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொண்டு இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். அப்போது மகாமு இப்ராஹிம் தமக்கும் காபாவிற்கும் இடையே இருக்குமாறு நின்று 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஆகிய 2 அத்தியாயங்களையும் இவ்விரு ரக்காயத்திலும் ஓதினார்கள். நூல் முஸ்லிம் 2334.